சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வேலையே பயிர மேய்ச்ச மாதிரி இவர் வந்து இவளோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் மேம் நாங்கள் நினைக்கிறோம். ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்கிறக்குள்ள கொன்னுட்டேன்னு சத்தம் வந்துச்சு. கொன்னுட்டேங்கிறாங்களா? ஹலோ ஹலோ அப்படிங்கிற அக்கா, சோஃபி கொன்னுட்டக்கா, சோஃபி கொன்னுட்டேன் அப்படின்னாரு. இந்த உண்மை வந்து மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வெளியில வரணும். வரும். எனக்கு நீதி வேணும் மேம். உங்களுக்கு நீதி வேணும். ஆமா, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் மேம். என் பேர் சாந்தி ரோஸ்லிங் மேம். கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க மேம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் மேம். பொண்ணு வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க மேம். இப்போ இறந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு மேம். பொண்ணு என்னாச்சு? சர்ச் ஃபாதர் வந்து மர்டர் பண்ணிட்டார் மேம். பொண்ணு வந்து 10th நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க மேம். 10th படிக்கும்போது தலைவலின்னு சொல்லுவாங்க மேம். அப்போ கோட்டையிலேருந்து கண்ணுக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணப்போ கண்ணாடிக்கு ஒரு சமயம் இருக்கும், இல்லாட்டி 10th நிறையா ஹெவி இருக்கிறதுனால இருக்கும்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணோம். நரம்புல வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நரம்பு மட்டும் இதாகுதுமா, இருக்குன்னு சொன்னாங்க. நரம்பு மட்டும் ஒரு நரம்பு மட்டும் அந்த ஹெவி பவர் மாதிரி ஒன்று இருக்குது, அதனால அது ஒன்றும் நோ ப்ராப்ளமா. கேரளாவில் பையங்குளம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு மேம் ஹாஸ்பிட்டல்னு. அது 2 ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துருந்தாரு டாக்டர். அப்போ நாங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்தே பாப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் அண்ணா கார்லேயே அந்த கேரளாவில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் மேம். அப்போ அங்கே போனதும் டாக்டர் சொல்லிட்டு அவர் வந்து இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், மோள் வந்து இங்கே இருக்கட்டும் உங்கள் பொண்ணு, நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்கள் ஐயோ டாக்டர் வயசு பொண்ணு எப்படிங்க டாக்டர் நாங்கள் தனியாக விட்டுட்டு போகிறது, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இல்லைம்மா நோ ப்ராப்ளம், இங்கே நிறைய பேஷண்ட்டுக்கு இருக்காங்க, அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாமா, பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அதனால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. சரி, ஆனால் 1 வீக் தான், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம் பாப்பாவை, ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் விட்டுட்டு போகவே மனசு இல்லாமல் அடுத்த நாள் தாங்க மேம் போனோம். போயிட்டு ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தா. அப்புறம் பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு டாக்டர் மெடிசன் மட்டும் 6 மாதம் சாப்பிட்டா போதும்னு. அப்புறம் ஒரு 2 தடவை மேம் அதே மாதிரியே மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால அப்புறம் வேண்டாம் ப்ளஸ் ஒன்று நீ டைரெக்டாக மறுபடியும் அந்த ஹெட்ஏக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹெட்ஏக் வரலிங்க மேம், அவர் தூக்கம் வருது. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ டாக்டர் என்னன்னாரு, இல்லைங்க நீங்கள் டைரெக்டாக +2 எழுதுகிற மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம ஏன் பொண்ணை போய் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவனால் 5 மணி வரைக்கும் உட்காரணுங்கிறாள் அப்படின்னதும் சரின்னு +2க்கு மேம். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 3 தடவை. இதுக்கு இடையிலங்க மேம் எங்கள் உதவி பங்கு தந்தியாக நாங்கள் மேட்ராசன சர்ச்சில் 2007 உதவி பங்கு தந்தியாக ஆரோக்கியராஜ் அடிகளான்னு ஒரு ஃபாதர் வந்திருந்தார். அப்போ அவர் அந்த பங்குக்கு வரும்போது என் பொண்ணுக்கு வயசு 11, சின்ன பொண்ணு. அப்போ வரும்போது அவர் பழக்கம் எங்களுக்கு அப்படி இருந்து 2007 பழக்கம். அப்போ அந்த டைம் வந்து 10th அவள் நல்லா படிக்கணுங்கும் போதே சர்ச் ஃபாதருங்கிற முறையில் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஃபாதர், அவர் நல்ல மார்க் எடுக்கணும், ப்ரே பண்ணிக்கங்கும் போது ஐயோ பாப்பாக்கு அப்படியாக்கான்னு வீட்டுக்கே வருவார். வீட்டுக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ணிட்டு சோஃபி உனக்கு ஒன்றும் இல்லை பயந்துக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஃபாத்திமா சோஃபியா மேம், ஃபாத்திமா சோஃபியா. அப்புறம் ஒன்றும் இல்லை பயந்துக்காத நல்லா எழுதுவேன் நீ எக்ஸாம் அப்படின்னு சொன்னார் மேம்.
அப்புறம் அதே மாதிரி தான் பொண்ணு பாஸ் ஆனா அப்படி பழக்கம். அப்போ இவர்கிட்ட வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ எங்கக்கா ட்ரீட்மெண்ட்டுன்னாரு. இப்படி கேரளாவில் ஃபாதர்னோம். அந்த டைம் அவர் வந்து வாளையார் பங்குல அவர் பங்கு ஃபாதராக போட்டிருக்காரு அந்த ஃபாதரை. அப்போ அவர் என்னன்னாரு, அக்கா நீங்கள் வந்து இங்கிருந்து வண்டி எடுத்துகிட்டு வர வேண்டாங்க்கா, நீங்கள் வாளையார் வரைக்கும் வாங்க, அதுக்கப்புறம் என்னோட வண்டியில் கேல ரெஜிஸ்ட்ரேஷன் படி நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய்க்கலாம்க்கா நம்ம அப்படின்னாரு. அப்படி அவர் வண்டியில் மேம் ஒரு 3 தடவை போயிருக்கிறோம். ஒரு பசங்க கிட்ட பேசினதில்ல மேம். ஆப்போசிட் வீட்டிலும் கூட அவளை பால்கனிக்கும் கூட வந்ததில்லை மேம் பொண்ணு. அவ்வளோ சை டைப்பு. அப்போ அவர் என்னன்னாரு, அக்கா இப்படி பிள்ளைய வளர்த்தக்கூடாதுக்கா, 4 பேர்த்து கூட பேசி பழகணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 10th முடிச்சு தான் மேம் அவளுக்கு ஃபோனே வாங்கி கொடுத்தேன் பாஸ் பண்ணினதுக்கப்புறம். நான் வந்து இப்போ எங்கள் இதில் லீவில் வந்து மேம் மறைக்கல்வி வகுப்புன்னு எடுப்பாங்க. அப்போ ஃபாதர் சொன்னார், எங்கள் கிறிஸ்டின் முறைப்படி குழந்தைய வந்து குழந்தையிலே தத்து கொடுப்பாங்க மேம். அப்போ இருந்தே நாங்கள் வந்து குருவை அண்டி இது கூட தான் இருப்போம். ஞானஸ்தானம் 10 வயசில், அடுத்தது வந்து சண்டே கிளாஸ்க்குன்னு அனுப்புவோம். புதுநன்மை வகுப்புன்னு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு புதுநன்மை, உறுதி பூசுதல், அப்புறம் கேட்டிசம் ஸ்கூலாக இருந்தால் அது எல்லாத்தையும் விட கல்யாணங்கும்போது கல்யாண கிளாஸ்ன்னு நான் படிக்கும் போதெல்லாம் 20 நாள் மேம். அப்புறம் 10 நாள், இப்போ 5 நாள் 2 நாள் ஷார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன கல்யாண கிளாஸ்னா? அதாவது கல்யாணத்தை பத்தி மாமியார் மாமனார் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அது வந்து ஒரு குருவானவர் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை தான் அதெல்லாம் இது பண்ணுவாரு. அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சு அதுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கு அப்படி குழந்தைகளை வந்து நாங்க கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு தான் வருமோ ஒழிய கூட எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம். அப்படி குருவானவரை நம்பி தாங்க மேம் விடுவோம். வேலையே பயிர் மேய்ஞ்ச மாதிரி இவர் வந்து இவளோட சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் மேம் நாங்க நினைக்கிறோம். கரெக்டா இப்ப 10th படிக்கும். என்ன வயசு அவருக்கு அப்போ 35 இருக்கும் மேம், 35 36 இருக்கும். அப்போ அவர் பங்கில் இருக்கும்போது 11 வயசு குட்டி பொண்ணு மேம் புள்ள. அப்போ இருந்து பழகினது. அவ 14ல் ஏஜ் அட்டன் பண்ணா மேம். அப்புறம் இப்போ இறக்கும்போது கரெக்டாக 18 முடியுது மேம். அவருக்கு 35 வயசா? அவருக்கு இப்போ 40 இருக்குங்க மேம். அப்போ அப்படி பழக்கம் மேம் அவரு. அப்போ இவர் 2 தடவை வீட்டுக்கே வந்து மேம், பட்டம் பகலில் தான் மேம் எங்கள் வீட்டுக்கே வந்து சாட்டர்டே சண்டே அவரோட பங்குல வந்து மறைக்கல்வி வகுப்புன்னு எடுப்பாங்க. அந்த மறைக்கல்வி வகுப்புக்கு பொண்ணை சாட்டர்டே கூட்டிகிட்டு போனாருன்னா சர்ச் மேம், தனிஸ்லா சர்ச் காம்பவுண்டுக்குள்ளே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டு பக்கத்தில் அவரோட ரூம்பு. அப்போ எங்கள் ஃபஸ்ட்டு தடவை போகும்போது நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ அவர் சிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, சோஃபி இங்கே வந்தால் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் தங்கிட்டுக்கா, அவள் 4 பேர்த்து கூட பேசி பழகட்டும், இங்கே கேட்டிசம் மறைக்கல்வி வகுப்பு எடுக்கட்டும்னு. ஆனால் அவள் +2 தான் மேம். ஆனால் சாட்டர்டே சண்டேல மறைக்கல்வி வகுப்பு எடுப்பாள். அப்படி ஜாஸ்தியே போனதில்லை. மாதத்தில் 1 வாரம் 2 வாரம் தான் கூப்பிடுவார். வாரமும் கூட்டிகிட்டு போக மாட்டார். அவரே வந்து காரில் கூட்டிகிட்டு போவார். அவரே மாதம் முடிஞ்சு சண்டே மத்தியானம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். அவ்வளோ நம்பிக்கை மேம், ஃபேமிலி மாதிரி. அதுவும் ஒரு குருவானவர். இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்களே நம்ம கொஞ்சம் நல்லா பழகிட்டோம்னா பழகுவோம். இவர் வந்து குழந்தையிலேருந்து பார்த்து குருவானவர். பிள்ளைக்கு நரம்புல ப்ரெஷர், அதனால அவரு கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஆனால் மற்ற செலவெல்லாம் எதுவுமே காசு பணம்னால வாங்கினதுல கொடுத்தது இல்லை மேம். ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவார். அதுதான் அவர் பண்ணினது. அப்படி இருக்கையில் மேம் கரெக்டாக இப்போ 2012 +2 முடிச்சு காலேஜ் வந்தாங்க மேம். அந்த +2 மார்ச் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அவ பேசும்போது உள்ள போய் தான் பேசுவா. ரூம்குள்ள போய் எல்லாத்துக்கும் முன்னாடி பேச மாட்டான். அப்போ நானும் விட்டுட்டேன். நான் எதுவும் கண்டுக்கல. எது சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லுவாருன்னு விட்டுட்டேன் மேம். எதுவும் பெருசாக எடுக்கல. அப்போ காலேஜில் கோயம்புத்தூரில் பிகாம் போய் ஜாயின் பண்ணா மேம் பாப்பா. பண்ணிட்டு போயிட்டு தான் இருந்தா. கரெக்டாக எங்கள் மாமியார் வந்து அவங்களுக்கு கால் வலி இருந்தது மேம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்தோம். நான் வெள்ளிக்கிழமையே வாங்கி வச்சுட்டோம். மண்டேக்கு அப்பாயின்மெண்ட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ தான் கரெக்டாக 8 மணிக்கு அவங்க இட்லி சாப்பிட திடீர்னு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க மேம். விழுந்ததுமே என்னாச்சுன்னா பிளட்டு டாட் ஆன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இட்லி அப்படியே கீழே போட்டு விழுந்துட்டாங்க. உடனே பாப்பா மணி 9:15 இருக்கும். உடனே நாங்கள் கால் டாக்ஸுக்கு ஃபோன் பண்ணோம். அந்த கால் டாக்ஸில் தான் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டுருக்கா. அப்புறம் தாங்க மேம் 10 மணிக்கு மாமியார் கூட்டிகிட்டு போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியில் வச்சுட்டாங்க மேம் மாமியாரை. அப்புறம் கரெக்டாக மணி 4 மணி 3:45 இவளுக்கு காலேஜ் விட்டுரும். 4 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க மேம். அம்மா எங்கம்மா இருக்கீங்கன்னு. சாமி நாங்களாம் இங்கே ஐசியில் இருக்கு சாமி, அப்பா ஐசியில் வச்சுட்டாங்க, நீ வரையா இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா. ஐயோ எனக்கு ஹாஸ்பிட்டல்னா பயமாக இருக்குமா, நான் வரலம்மா அப்படின்னு சொன்ன பொண்ணுங்க மேம். அடுத்த நாள் அதே டைம் அவள் மார்ச்சரியில் இருந்தாங்க மேம். அப்போ 22ஆம் தேதி மாமியார் வந்து ஐசியில் அட்மிட் பண்ணதுனால நைட்டு பக்கத்தில் ஆள் வேணும்ட்டாங்க. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம்.
8:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன், சோஃபி சாப்பிட்டுட்டியான்னு. நீ எப்போம்மா வருவ? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேம், பையனும் இருக்கான். அப்போ பையன் 7th படிச்சுட்டு இருக்கான். நீ எப்போம்மா வருவேன்னது, என்ன சோஃபி குழந்தையாட்ட தம்பி கூட கேட்கல, நீ கேட்குற அப்பாய் கூட நைட் இருக்கணும்ட்டாங்க அப்படின்னு. நீ அப்பாவும் அத்தையும் விட்டுட்டு நீ வாமா வீட்டுக்கு அப்படின்னா. இல்லை சாமி காலையில் நான் வந்துடுவேன் டிஃபன் பண்ணுறக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும், அம்மா காலையில் வந்துடுறேன் அப்படின்னு. நல்லா தான் மேம் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு வச்சா. காலையில் நாங்கள் எந்திரிச்சு 6:15 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கிற ஃபோன் வந்துச்சு. ஃபாதர் ஃபோன் பண்ணார், சர்ச் ஃபாதர். அப்போது ஆரிக்கராஜ் ஃபாதர் ஃபோன் பண்ணி, அக்கா பாப்பா டென்ஷனாக இருக்காங்க்கா, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னாரு. இல்லையே ஃபாதர், நைட்டு நல்லா தான் என்கிட்ட 8:30 மணிக்கு பேசினா. இல்லைக்கா என்கிட்ட வந்து இப்போ காலேஜுக்கு போகல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொன்னா அப்படின்னாரு. உடனே தெரியல ஃபாதர், நாங்கள்லாம் ஐசியூவில் இருக்கோம், நான் வந்து வீட்டில் இப்போ டிஃபன் பண்ண வருவேன், வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே கால் டாக்ஸ் வச்சு பண்ணிக்கிறோங்க ஃபாதர், நாங்கள் இப்போ ஐசியூவில் இருக்கோம் ஃபாதர். அப்புறம் அது வேற ஏன் ஃபாதர்கிட்ட சொன்னேன்னா அதுக்கு வேறு என்ன கோச்சுக்குவா ஃபாதர், வேண்டாங்க ஃபாதர்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் 7:15 வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் நான் இட்லி ஊற்றிட்டு சட்னி மிக்சியில் போட்டிருக்கேங்க மேம். கரெக்டாக 7:30 மணிக்கு பாப்பா எந்திரிச்சு வந்து கதவை திறந்து வந்தா மேம். வந்ததுமே சோஃபி அப்பாய்க்கு இப்போ பரவாயில்ல, எனக்கு கொடுங்க, காஃபி வேணுமா சோஃபின்னா கொடுங்கன்னு உன்னை கலக்கி கொடுத்த மேம். டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் இட்லி ஊற்ற அப்படியே அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு ஓடி போய் பார்த்தேன் மேம். லேப்டாப் தூக்கி டமால்னு போட்டேன். ஆனால் ஐயோ ஏன் சோஃபி என்னாச்சுன்னு. நான் காலேஜுக்கு போகலன்னா ஃபாதர் போக சொல்கிறாரு, அதுக்கு ஏன் சோஃபி லேப்டாப்பை தூக்கி போடுறேன், போகலைன்னா பரவாயில்ல சோஃபி, நீ எங்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு சோஃபின்னு நான் டக்குன்னு தூக்கி லேப்டாப் அங்கே கீழே வச்சுட்டு உடனே எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டேன். தங்க நீங்கள் போய் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்துருங்க, அப்போ தான் அவங்க அத்தை என்ன கொஞ்சம் சொன்ன கேட்பா. அதனால அக்கா வந்ததும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கலாம். பட் இவ எப்பவுமே இப்படிதானா? இல்ல மேம் நல்லா நார்மலா தான் இருப்பா. நார்மலா இருப்பா. அவளுக்கு பிடிக்காத ஏதாவது சொன்னாலோ செஞ்சானாதான் அப்படி பண்ணுவா. ஆமா, இல்லாட்டினா அவ தங்கமான புள்ள மேம். என் பிள்ளைய பத்தி பெருமையா சொல்லணும் இல்ல, நல்லா தான் மேம் இருந்தேன். இந்த 10th இருந்து தான் மேம் அவ அப்படி பண்ணனது. உடனே நாங்கே வர சொன்னேன் எங்க வீட்டுக்காரோட அக்காவை. வந்து நம்மளாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கல சோஃபி, நீ காலேஜுக்கு போக வேண்டான்னு. இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன், என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னா. உன்னை ஏன் சோஃபி நல்லா தானே சோஃபி இருக்கேன்னு. இல்லை நான் போய் டாக்டர்கிட்ட, அவர் வந்து மாசத்துல ஒரு 2nd வீக் இங்கே கஞ்சிக்கோடு வருவார், அப்படியும் கூட ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்த்துக்குவோம். இல்லை சோஃபி அடுத்த மாதம் அவர் 2nd வீக் வரும்போது நான் பார்த்துக்கலாம், தேதி 22 மேம், அந்த அன்னைக்கு 23, அதனால அடுத்த மாதம் 2nd வீக் வரும்போது பார்த்துக்கலாம். இல்லை நான் போகிறேன் அப்படின்னா. உடனே கால் டாக்ஸும் நான் புக் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டோட ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணனதும் 9 மணிக்கு வரையினாங்க. உடனே சரிம்மா வேண்டாம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிங்க, நான் போகல அப்படின்ட்டேன். அப்புறம் நாங்கே வந்தாங்க மேம். 10 மணிக்கு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டோம். போனதுக்கு அப்புறங்க மேம் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக 11:30 மணிக்கு டாக்டர் வந்து அவங்களெல்லாம் வார்டுக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. அவங்க வார்டுக்கு மாற்றிடலாம், பிரச்சனை இல்லைங்க, அந்த மூக்கு வழியா அந்த இதெல்லாம் இறங்கிக்கலாம், அதனால உங்களுக்கு ஸ்டெயின் பண்ண வேண்டாம், லிக்விட் ஐட்டமா கொடுத்தா ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மல் ஜெனரல் வார்டுக்கு மாத்தல. அதுக்கு வந்து நைட்டி அது இதனால வாங்கிட்டு வாங்க மெடிக்கல் ஷாப்லன்னு ஸ்லிப் எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இருக்கோங்க மேம். அந்த ஐசி வார்டில் இருக்கையிலேயே ஃபோன் அடிச்சுது. உடனே டக்குன்னு இப்படி ஃபோன், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க ஃபோன் வந்தது, டக்குன்னு ஸ்லோ பண்ணுறதுக்கு பதில் நான் ஆன் பண்ணிட்டு ஃபோனை டக்குன்னு ஆன் பண்ணி ஹலோ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்றதுக்குள்ள கொன்னுட்டேன்னு சத்தம் வந்துச்சு. கொன்னுட்டேங்கிறாங்களா, ஹலோ ஹலோ அப்படிங்கிற. அக்கா சோஃபி கொன்னுட்டக்கா, சோஃபி கொன்னுட்டேன் அப்படின்னாரு. என்ன ஃபாதர் கொன்னுட்டேங்கிறீங்க, என்னாச்சு சோஃபி? யாரோட நம்பர் அது? ஃபாதரோட நம்பரு. நான் நம்பர் கூட பார்க்கல, ஃபோன் அடிக்கவே டக்குன்னு ஆன் தான் பண்ணி காதில் வச்சேன். ஹலோ அப்படிங்கிற. கொன்னுட்டேன் அப்படின்னாரு. உடனே என்னடா கொன்னுட்டேங்க, ஹலோ யாருங்க அப்படிங்கிற. அக்கா நான் தான் அக்கா ஃபாதர் பேசுகிறேன், சோஃபி வீட்டில் இல்லை ஃபாதர் இருக்கிறா அப்படின்னா. இல்லைக்கா அவள் காலேஜுக்கு போகலன்னு நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். இப்படி யார் விளையாடாதீங்க ஃபாதர், வெயிங் ஃபாதர், நான் ஐசி வார்டில் இருக்கேன்ட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க இது விளையாடுறக்க சொல்லுவாள்னா அந்த டைமில் அது யோசிக்க கூட இல்லை மேம். அப்புறம் நாங்கள் மாமா அத்தை எல்லா ஸ்டெப்ஸில் இறங்க மறுபடியும் ஃபோனு, அப்படியே ஸ்பாட்டுக்கு ஒருக்கா ஃபோனு 33 தடவை அந்த அன்னைக்கு மட்டும் ஃபோன் வந்துச்சு மேம். மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். வீட்டில் வேறு யாருமே இருக்கு இல்லையா? தம்பி எங்க இருந்தாரு? தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா மேம். நான் வந்து டிஃபன் பண்ணி கொடுத்து வீட்டுல யாருமே இருக்கல. வீட்டுல யாரும் இல்ல. அப்போ இந்த போன் வந்த உடனே நீங்க ஒரு தடவை மச்சாண்டார் இருந்திருப்பாரு, இவ போயிருக்கா. அவர் வந்து இவர் தான் எப்பொழுதுமே பட்டமகளே வந்து கூட்டிட்டு போறவராச்சே மேம், அதனால வந்து இவர் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஃபாதர் போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க கிராஸ் செக் பண்றதுக்காக வீட்டுக்கு போன் பண்ணி சோஃபியாக்கு போன் பண்ணி கேட்கலையா? இல்ல மேம், அவர் அப்படி சொன்னதுமே அக்கா கொன்னுட்டேன் சோஃபி இறந்துட்டா அப்படின்னதுமே என்னாச்சு ஃபாதர் இறந்துட்டான்னு கூட சொல்ல, கொன்னுட்டேன்னு தான் சொன்னாரு. விளையாடாதீங்க ஃபாதர், நாங்களாம் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்ல சொன்னால உங்ககிட்ட அப்படின்னு. அக்கா சீரியஸா சொல்றக்கா அவ இறந்துட்டாக்கா அப்படின்னாரு. உடனே எங்க மாமா என்னன்னாரு, சாந்தி ஒரு சாமியார் பொய் சொல்ல மாட்டாங்க சாந்தி, முதல் நீ ஒழுக்கமா கேளு சாந்தி அப்படின்னாரு. அக்கா இல்லக்கா கழுத்துல ஷால் சுத்தி இருந்ததுக்கா, இறந்துட்டாளுங்கக்கா.
ஃபாதர் நிஜமா சொல்றீங்களா ஃபாதர்? நான் நம்பருக்கே மேம் கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணும்போது மணி 12:35 1:15 வரைக்கும் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். நான் நம்பவே இல்லை. அப்புறம் மாமியார் கொண்டு வந்து இதில் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டு மணி 2 போகுது. உங்க ஹஸ்பண்டே சொல்லலையா இது மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்கு? உடனே நாங்கள் அப்படி சொன்னதுமே என் பொண்ணு ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னா வந்துச்சு. உடனே அப்படியே இடிஞ்சு போய் மேம் அந்த இதில் உட்காந்துட்டோம். நான் காலையிலையும் சாப்பிடவே இல்லை வேற. அப்புறம் உடனே எங்கள் நங்கையா போய் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குடிக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஃபாதர் உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ என்ன சொல்கிறேன். உடனே அண்ணாக்கெல்லாம் ஃபோன் அடித்தேன். ஐயோ என்னடி இப்படி குண்டை தூக்கி போகிறேன், என்னாச்சுடி எனக்கு தெரியல, அவர் கொண்டுட்டாங்கிறாரு, ஷால் சுற்றி இருந்ததுங்கிறாரு, எனக்கு புரியல, சீக்கிரம் வாங்க போகலான்னு. சரி இரு நாங்கள் வந்துடுறோன்னு அண்ணாவும் அக்கா எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக எல்லாம் ஒரு 2:15 எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் மேம். ஒன்று சேர்ந்து உடனே நாங்கள் கிளம்பி போகலான்னு போயிட்டுருக்கோம் மேம். ஃபாதர் என்னாச்சு ஃபாதர், சொல்லுங்க ஃபாதர், என்னாச்சு ஃபாதர்? அக்கா இல்லைக்கா சூசைடு ட்ரை பண்ணியிருப்பாளாட்டிருக்குங்கக்கா. நான் கழட்டி காரில் கொண்டு போகிற வழியிலேயே என் மடியிலேயே நாக்க கடிச்சிட்டாங்கக்கா, உயிர் போயிடுச்சுக்கா அப்படின்னாரு. உடனே அவன் எதுக்கு ஃபாதர் சூசைட் ட்ரை பண்ணுறா அப்படின்னா, அக்கா இல்லைக்கா ஹாஸ்பிட்டல்னா பயந்துக்குவாளா, அதனால ட்ரை பண்ணியிருப்பாளா என்னமோக்கா. நீங்கள் எங்கே ஃபாதர் போயிருந்தீங்கன்னு. அக்கா நான் வெளியே ஒரு ஆள் லெட்டர் வாங்க வந்தால் வெளியே நின்றுட்டு இருந்தேக்கா, திடீர்னு கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு போய் பார்த்தேன், ட்ரை பண்ணியிருப்பாளாட்டுக்கு. உடனே நான் ஷால் கழட்டி உடனே கார் எடுத்து 2 பேர்த்த கூப்பிட்டு மடியில் வச்சு கொண்டு போகிற வழி நடந்தது ஹாஸ்பிட்டல்ல. அவரோட ரூம்ல நடந்தது. அவரோட பங்கு தனிஸ்லா சர்ச்சில் கோவை மறை மாவட்டத்துக்கு உட்பட்ட பங்கு கோயில் சர்ச்சுக்கு ஒட்டன சாமியார் அறையில நடந்திருக்கு. அப்புறம் இப்படி சொன்னார், அக்கா நாக்கு கடிச்சிட்டாக்கா, மடியிலே உயிர் போயிடுச்சு அப்படின்னாரு. உடனே நான் எல்லாத்துக்கிட்டையும் என்னமோ அவருக்கு பாப்பா தூக்கு ட்ரை பண்ணாலாமா, அவர் கழட்டி கொண்டு போகிற வழியிலேயே நாக்க கடிச்சிட்டா மடியிலேயே உயிர் போயிடுச்சுங்கிறாரு அப்படின்னு. சரி நம்ம எல்லோரும் போயிடலான்னு நாங்கள் ஒரு 3-4 காரில் மேம் அங்கே இந்த இது போடுவாங்க கேரளா போகிற உயிர் 1 ஹவரில் 10:45 நாங்கள் 10:30 மணிக்கு வீட்டில் இருக்கையில் இருக்கா மேம். ஃபுல்ல 11:30 அவர் கூட்டிகிட்டு போனாலும் 1 ஹவர் ஆகும் வாளையார் போகிறதுக்கு. 12 அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பங்குக்கு அவள் காலேஜுக்கு போகிறதுக்கு 3/4 மணி நேரம் மேம். அங்கேருந்து அவரோட இடத்துக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும் கரெக்டா. அதனால ஒவ்வொரு டைம் கான்வென்ட்ல இருந்துட்டாலும் கூட அங்கிருந்தே கூட காலேஜுக்கு வந்துருவா பக்கம். அதனால 12:35 அவர் ஃபோன் பண்ணி இறந்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா புள்ள 10:30 மணிக்கு நாங்க போகும்போது வீட்டுல இருக்கா. 10:45 இருந்த புள்ள இவர் 11 கூட்டிட்டு போயிருந்தாலும் 12:35 புள்ள இறந்துருக்கா. 1 ஹவர்ல ஸ்டேட் டு ஸ்டேட் போய் கேரளா பார்டர்ல பாப்பா இறந்துருக்கா. அப்புறம் நாங்க வந்து உடனே கார்ல நாங்கெல்லாம் போயிட்டோம் மேம். கரெக்டா மணி 3:45 வாளையார் போயிட்டோம். கரெக்டாக வாளையார் பார்டர்கிட்ட அந்த சர்ச்சு அங்கே இருக்குன்னா ரோட்டு மேலே நிற்கிறோம். ஃபாதர் எங்கே ஃபாதர் இருக்கீங்கிறோம். அக்கா நாங்கள் பாடியை பாலக்காடு மார்ச்சரி கொண்டு போயிட்டோங்க்கா, நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னாரு. அது எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க ஃபாதர் அப்படின்னும். அக்கா நேராக வாங்க பாலக்காடு. அங்கேருந்து அது 1 ஹவர் மேம். 3:45 மறுபடியும் 1 ஹவர். நீங்க வரத்துக்கு அவர் வெயிட் பண்ணல, பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் பொருளை பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும் மேம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவ செத்த இடத்த நான் போய் இன்னும் பார்க்கவே இல்லை மேம். இறந்த இடத்த பார்க்கவே இல்லை. அது ஏன் பாடியை தூக்கி நாங்க போனாங்க? நீங்க வரீங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. உயிர் இருந்தது, கழட்டி கொண்டு போற வழியில உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு மேம். அதனால கரெக்டா நாங்க இங்க இருந்து 3:45 அங்க வாளையார் பார்டர் போயிட்டோம். அங்கிருந்து நேரம் மறுபடியும் பாலக்காடு மார்ச்சரின்னு சொல்லவும் நாங்க 3 காரு நேரம் பாலக்காடு வலியுத்தர்ல எங்கெங்கயோ போய் கண்டுபிடிச்சு போயில கரெக்டா மணி 5 மேம். ஹாஸ்பிட்டல் உள்ள போனதுமே டாக்டர் வந்து என்ன கேஸு நாங்கள் இப்படி அந்த பொண்ணு இறந்ததுலேருந்து அது வந்து ஐசியில் நாங்கள் வச்சுட்டோமா, 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பாருங்கள். நான் அழுதேன் மேம். இல்லை சார் என் பொண்ணு செத்துருக்க மாட்டான், நான் வந்து அம்மான்னு கேட்பானே, தட்டுறேன் எந்திரிச்சிருவான், ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் மோளு மறிச்சு பண்ணாரு. இல்லை சார் என் பொண்ணு இறந்துருக்க மாட்டான், நான் பார்க்கணும்னு. டாக்டர் வந்து இல்லைம்மா இறந்துட்டாம்மா, சொன்னா கேளுங்க. நான் கேட்கவே இல்லைம்மா. அங்கே நர்ஸுங்க இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. விடவே மாட்டேன்ட்டு நான் பார்த்தே ஆகணும்னு அந்த மார்ச்சரி எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு நேராக போய் அந்த மார்ச்சரி வாசல்லையே உட்காந்துட்டேன். என் பிள்ளைய பார்க்கணும், அவன் உயிர் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்துருக்க மாட்டீங்க, அவன் பயந்துக்குவா. நேற்று நேரம் ஃபோன் பண்ணப்போ ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு இன்னைக்கு மார்ச்சரிக்குள்ளே வச்சுருக்கீங்க, ப்ளீஸ் காட்டுங்க டாக்டர் காட்டுங்க. இல்லைம்மா அப்படி எங்களுக்கு சட்டப்படி திறக்கக்கூடாதுமா, நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க நான் காட்டுறேன்னாரு. அந்த இடத்த விட்டே நான் வரல மேம். அப்புறம் எங்கள் மாமா அண்ணா அக்கா எல்லாம் சமாதானப்படுத்தி மணி அங்கேயே 6:15 ஆயிடுச்சு. நீ ஒன்றும் சாப்பிடலடி, வா காஃபி சாப்பிடு, வா நம்ம பார்க்கலாம் போல உயிர் இருக்குவா, நான் பார்க்கலாவான்னு. அப்புறம் என் ஃபாதர் கூப்பிட்டாரு. அக்கா நாங்கெல்லாம் இங்கே வாளையார் ஸ்டேஷனில் நிற்கிறோங்க்கா. அப்போ அங்கே ஃபாதர் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல?
ஃபாதரே இல்ல. அவர் எங்க hospital ல. இருந்தாரு? அதுக்கு பதிலா அங்க இருந்த எங்களுக்கு தெரிஞ்ச வேற 2-3 ஃபாதர்கள்லாம் வந்தாங்க. என்னக்கா ஆச்சுன்னா இப்படி பாப்பா இறந்துட்டாரு, 2-3 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப அந்த ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரே எனக்கு கூப்பிட்டாரு. அக்கா இப்படி நாங்கெல்லாம் வந்து வாளையார் ஸ்டேஷன்ல ரோட்டு மேல இருக்குக்கா, நாங்க அங்க நிக்கிறோம், நீங்க ரிட்டர்ன் வரும்போது நேரா இங்க வாங்கக்கா அப்படின்னாரு. உடனே சரின்னு நாங்க எல்லாரும் போனோம். எனக்கு அவ்வளோ கோவம் வேற மேம். புள்ளை இறந்த வலி வேற, அவ செத்துருக்க மாட்டான்னு வேற. அப்படியே வர மேம், வந்து கரெக்டா வாளையார்கிட்ட, அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது மேம், ஸ்டேஷனாவே நடுங்குது கை காலெல்லாம். வந்து இறங்குனதுமே மழை கொட்டுன்னு கொட்டுது. கொடை வேணும்னாங்க. உன்னா எங்க ஒருத்தர் கொடை கேட்ட, அப்போ ஒரு வயசான ஒரு ஃபாதர் அவர் வந்து கொடை கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து கிட்டத்துல வந்து என்னை பாட்டு, நீ பொண்ணோட அம்மாவாமா அப்படின்னாரு. ஆமாங்க ஃபாதர். அந்த ஃபாதர் எங்க என்ன இருக்காருமா, என்ன நடந்தாலும் நாளைக்கு போஸ்ட் மார்ட்டத்துல தெரிஞ்சிருமா, நீ எதுவும் இங்க இது பண்ணிக்காதம்மா, எல்லாம் உண்மையும் வெளி வந்துருமா, அவங்க என்ன கேட்டாலும் நீ இது பண்ணு, இப்ப கடைசியா அவர் என்ன சொன்னாரோ அது சொல்லிருமா, நாளைக்கு போஸ்ட் மார்ட்டத்துல உண்மை வெளி வந்துருமா அப்படின்னாரு ஒரு ஃபாதர், வயசானவர். நான் ஒரு மூஞ்சியும் கூட பார்க்கல மேம் அந்த நிலைமையில. அப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுமே எல்லாரும் மலையாளத்துல பேசினாங்க மேம். அது எனக்கு லாங்குவேஜும் வேற புரியல. மலையாளம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்கையில பேசுறது தெரியும், இருந்தாலும் பேச முடியாது. அப்ப அவங்க வந்து அழுதுட்டே தான் மேம் இருந்தேன். உடனே உங்க பொண்ணா இறந்தது என்னாச்சுன்னாங்க, இப்படி நரம்புல ப்ரெஷரு, அச்சன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க. அவர் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க அம்மா எல்லாம் நிறைய தடவை வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் இன்னும் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை கூட போனதில்லை, அப்படி பழக்கம். அதனால வந்து அவர் லீவ்லும் கூட பாப்பா மறைக்கல்வி வகுப்பு எடுப்பா, ஹாஸ்பிட்டல் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கேஎல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் படி அவர் வந்து கூட்டிகிட்டு போவார் காரில், அப்படி பழக்கம். அப்போ இந்த அன்னைக்கு நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு. நைட்டு உங்கள் பொண்ணு நல்லா பேசிச்சுங்க, நான் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் கையெழுத்து போட்டிருக்கு மேம், நைட் ஸ்டே பண்ண கையெழுத்தும். அப்போ உடனே அவங்க என்னன்னாங்க போலீஸ்காரு, உங்கள் பாப்பா கோவம் வருமா, இப்போ இந்த 10th படிக்கல ஏதாவது சொன்னால் அது அவளுக்கு பிடிக்காது பண்ணாதான் அவள் இது பண்ணுவா, ஏதாவது தூக்கி போடுவா, இப்போ உங்கள் வேலையை பாருங்கம்பா. ஆனால் அப்போதான் மற்றபடியெல்லாம் அவள் எதுவும் பண்ண மாட்டா, அது வேறு யாருக்கிட்டையும் காட்ட மாட்டா மேம், எல்லாத்துக்கும் அவளை அவ்வளோ பிடிக்கும் மேம். உங்ககிட்ட என்கிட்ட மட்டும்தான் மேம். இருந்தாலும் பெத்த தாய் தானே மேம், அதனால அம்மாங்கிற பாசத்துல அவ பண்ணுவான், நான் அது கேர் பண்ணிக்கவே மாட்டேன் மேம். அவ என்ன அடிச்சாலும் பண்ணாலும் அடுத்த நிமிஷமே அம்மான்னு வந்து கட்டி பிடிப்பாங்க மேம். அதனால நான் அது பெருசா எடுத்துக்கல. எங்க வீட்டுல கூட எங்க அக்காலாம் திட்டுவாங்க, போடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும் பிள்ளைகிட்ட, அவ இன்னொரு வீட்டுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. பையன் கூட ஏதாவது சண்டை போட்டானா நான் சொல்லுவேன், டே அக்கா இன்னொரு வீட்டுக்கு போறவடா, அப்ப நீ தான் லைஃப் லாங் அம்மா கூட இருப்ப, அப்படி சொல்லுவாங்க மேம். அப்படி வளர்த்தன புள்ள மேம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன கேட்டாங்க. அப்ப நான் இதெல்லாம் சொன்னேன். வேற ஒரு அந்த போலீஸ்கார் பேரு நல்ல பேருமே மறந்துட்டேன், அந்த இதுல இருக்கு. அது எல்லாம் நான் நீ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு. இப்படி ஃபாதர் வந்து 12:35 எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சூசைட் ட்ரை பண்ணியிருப்பான்னு சொன்னாரு அப்படின்னு. அது எல்லாம் அவங்க என்னமோ மலையாளத்தில் எழுதிட்டு அப்புறம் இன்னொரு லேடி கான்ஸ்டபிள்ட்டு சொல்லி அவங்க வந்து தமிழ்ல எழுதுனாங்க. நாங்களே எங்க ப்ரொஃபஸர் அண்ணா நாங்க அத்தனை பேர் போயிருக்கோம் மேம், எங்களே எழுத சொல்ல அவங்க தான் தமிழ்ல எழுதி என்னை கையெழுத்து போடுங்க நாங்க. நான் அதை படிக்க கூட இல்லை மேம். எதுக்குங்க மேம் கையெழுத்துன்னு, நாளைக்கு உங்க பொண்ணு பாடி எடுக்கணுங்க போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து, நீங்க சைன் பண்ணிருங்க. காலையில படிக்கவே இல்லையா? படிக்கவே இல்லைங்க மேம். உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இருந்தாரா? ஹஸ்பண்ட் கூட இருக்காரு. அப்ப உங்க மாமியார் கூட யாரு இருந்தாங்க? மாமியார் கூட எங்க நங்கையா இருக்காங்க, அவங்க அத்தை இருக்காங்க, அவங்க எங்க மாமியாவோட பொண்ணு. உங்களுக்கு எப்படி பாப்பா இறந்தா ஏதாவது சந்தேகம் இருக்கான்னாங்க. இல்லைங்க சார், இப்படி ஃபாதர் வந்து எங்களுக்கு நல்ல பழக்கம், பாப்பா கத்தனான்னாரு, ஷால் போட்டிருந்துன்னாரு, சூசைட் அட்டன் பண்ணியிருக்குன்னு சொன்னாரு, எதா இருந்தாலும் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்துல தெரிஞ்சிரும்ல சார். நான் அவரவே கேட்டேன், கட்டாயம் தெரிஞ்சிருமா, நீங்க பயந்துக்க வேணாம் அப்படின்னாரு. அப்போ அடுத்த நாள் காலையில் மேம் நாங்கள் போனோம். அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 6 மணிக்கே போயிட்டோம். போய் அவங்க தான் ஸ்டேஷனில் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து மார்ச்சரிக்கு போனோம். அப்போ தான் வந்து ஒரு பேண்ட் சட்டை போட்டு தொப்பி போட்டு ஒரு ஃபாதர் வந்தார். அவர் தான் அந்த ஏரியாவோட வட்டார முதன்மை குரு, மதுளைமுத்து ஃபாதர். அம்மா அவர் தான் நேத்து சாயந்தரம் எனக்கு வந்து அந்த கொடை கொண்டு வந்து கொடுத்து அவரு வந்து என் பக்கத்துல நின்றுட்டு அவர் வந்ததுமே, நான் தாமா வட்டார முதன்மை குரு. ஆமாங்க ஃபாதர், நேத்து நீங்களாங்க ஃபாதர் கொடை? ஆமாமா நீ கவலைப்படாத, எப்பொழுது வர டாக்டர் வரல, இன்னைக்கு வேற டாக்டர் வந்திருக்காரு, எல்லா உண்மையும் அதுல தெரிஞ்சிடும். எங்கேங்க ஃபாதர் அந்த ஆரோக்கியராஜ் ஃபாதர்னு? அவன் இங்க இல்லம்மா, அவனை நாங்க அனுப்பிச்சிட்டோம், வடவள்ளிக்கு அனுப்பிச்சுட்டுட்டோம், அவன் இங்க இல்ல, இங்க இருந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுட்டோம் அப்படின்னாரு.
அப்போ உடனே அந்த ஸ்லிப்பில் வந்து மேம் ஆங்கிங்காக இருக்கலாம்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்து மழை கொட்டுது எங்களுக்கு பாடி கரெக்டாக 10:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பித்தாங்க 11:30 மணிக்கு நான் வெளியே உட்காந்து அழுன்னு அழுகிறேன் மேம். அப்புறம் மார்ச்சரி வேனில் எடுத்தப்போ இன்னும் நான் உள்ளே போனேன் வேனுக்குள்ளே நான் எங்கள் வீட்டுக்காரரும் ஐயோ நீங்கள் அம்மா வேணாங்க நீங்கள் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கீங்க வேணாம். இல்லை சார் என் பொண்ணு கூட 1 மணி நேரம் நான் இருக்கணும் நான் வண்டியில் போகிறேன் நான் அழுக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் கூட நான் சித்தி வீட்டுக்காரர் எல்லாம் ஏறிட்டோம். ஏறி அந்த 1 hour அது வர்ற வரைக்கும் தான் மேம். அப்புறம் வீட்டுக்கு பாடி கொண்டு வந்துட்டோம். அப்போ எங்கள் சர்ச்சில் வந்து வட்டார முதன்மை குரு குழந்தைராஜன்னு அவர் ப்ரக்ரேட்டரு எங்கள் பங்கு ஃபாதர் மரி ஜோசப்னு 3 பேரும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. அவங்க 3 பேர்த்துக்குமே நான் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ தான் அவர் என்னன்னாரு ஆமாம் 4 மணிக்கே அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படி பாப்பா இறந்துட்டான்னு பாடி வந்துட்டுருக்கான்னாரு. ஆமாங்க ஃபாதர் வந்துட்டுருக்குன்னு. அப்போவே மேம் அவங்க வீட்டுக்கு வந்து பாப்பாவை மந்திரிக்கு வரையில் நான் சொல்கிறேன் ஃபாதர்கிட்ட ஃபாதர் இங்கே பாருங்க ஃபாதர் எங்கள் இதில் வந்து தூக்குனா பூசை வைக்க மாட்டாங்க மேம் மாசு வைக்க மாட்டாங்க அடக்கம் பண்ணிடுவாங்க பிளஸ்ஸிங் மட்டும் பண்ணுவாங்க. இப்போ 3 பேர் வந்து வீட்டில் பிளஸ்ஸிங் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல ஹேங்கிங்கா இருக்கலாம்னு கொடுத்துட்டாங்க கன்ஃபார்மா சொல்ல. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டத்துல வந்து அடக்கச்சீட்டுல வந்து எங்க பங்கு ஃபாதர் வந்து இறப்பு மருத்துவமனைன்னு எழுதிட்டாரு. எழுதி அப்போ வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து நான் அழுதுட்டு தான் இருந்தப்போ இந்த ஃபாதருங்க 3 பேர் வந்தப்போ நான் அவங்க கிட்ட சொன்ன ஒரே பதில் ஃபாதர் நாளைக்கு வந்து பாப்பா வந்து வேற மாதிரி ரிப்போர்ட்ல இருந்ததுன்னா நான் தோண்டி எடுத்து பூசை வைக்க சொல்லுவேன். அதனால என் பிள்ளைக்கு எனக்கு பூசை வச்சுதான் நீங்க அடக்கம் பண்ணு என் பிள்ளை தூக்கு போட மாட்டா எனக்கு தோண்டி எடுத்து எனக்கு டவுட் ஃபாதர் தோண்டி எடுத்து பூசை வைக்க வைப்பேன் அப்படின்னு. இல்லைம்மா அப்படி பண்ணக்கூடாது நீ வா நாங்கள் மாஸ் வைக்கிறோம் வா அடக்கம் பண்ண நாங்கள் மாஸ் வச்சிடறோன்னு அதே மாதிரி கல்லறை கொண்டு போய் மேம் அடக்கம் பாப்பாவது அடக்கம் ஆக இவங்க 3 பேரும் மாஸ் வச்சாங்க. அதில் ரொம்ப ஃபீல் வைக்கக்கூடாது இல்லை வைக்கக்கூடாது ஆனா அடக்கம் பண்ண வைக்கலாம் மேம். அடக்கம் வேணா உள்ள போயிருச்சு கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணனதுக்கு அப்புறம் தான் வச்சாங்க. பூசை வச்சுட்டு மேம் அதுக்கப்புறம் 1.5 மாசம் ஆச்சு. நான் அண்ணன் அழுதுட்டே இருந்தேன் மேம். அப்பா மே மாசம் பொண்ணு ஜூலை மாமியார் ஆகஸ்ட் 3 பேர் இறந்துட்டாங்க மேம். லைனா 40வது நாள் ஒவ்வொருத்தருக்கா 40வது நாள் லைனா ஒவ்வொருத்தருக்கா வருஷாந்திரம். இந்த 1 வருஷத்துல மேம் பாப்பா இறந்த 3வது நாளே எனக்கு அட்டாக் வந்துருச்சு மேம். இவ்வளவு நினைச்சு ஃபீல் பண்ணி அட்டாக் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆஞ்சியோ எடுத்து வீட்டில் எல்லாரும் திட்டினாங்க விட்டுருடி நினைக்காதடின்னு. அப்புறம் ஒன்றும் டாக்டர் இருந்துட்டு வாழ்வில் அடப்பு இருக்குமா அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கால்வதுக்கு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டோன் ப்ராப்ளம் 1.5 வருஷமா கரெக்டாக பிப்ரவரி 2015 வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்ல தான் மேம் இருந்தேன். இவ்வளோ ட்ரீட்மெண்ட் டாக்டர் ட்ரீட்மெண்ட். பொண்ணு 40வது நாள் வச்சாங்க மேம் ஃபங்க்ஷனு. அப்போ பையன் வந்து அம்மா அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா பார்க்கணும் போலயே இருக்குமா அப்படின்னாங்க மேம். ஜீர்ணிக்கவே முடியல மேம். நாங்களே தேத்திக்காம சின்ன பையன் மேம் 2 பேரும் ஒட்டுக்கல விளையாடுவாங்க பண்ணுவாங்க. ஒரு டிவி சேனல் மாத்தினா சண்டை போடுவாங்க. அவனுக்கு ஒரு டவுட்னா அவகிட்ட போய் கேட்பான். இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாளா இல்ல தம்பிகிட்ட ஏதாவது சொல்லி இருந்தாளா? அதெல்லாம் அவெல்லாம் சொல்லவே இல்ல. எங்கிட்டே இந்த 3 மாசமா கதவை சாத்திட்டு தான் மேம் போன் பேசினா. அது ஏன் கதவை சாத்தி போன் பேசியிருந்தா? அது நானே எதுக்கு டவுட் வரல மேம். நானே எதுக்கு கேட்கல. எப்பவுமே உங்களுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து ஃபாதர் எப்பொழுதுமே இப்ப பேசினாலே இப்ப வீடு தான் மேம் சத்தமா தான் பேசுவா. ஹலோ சொல்லுங்க ஃபாதர் நான் வந்துட்டு ஃபாதர் காலேஜ்ல இருந்து வந்துட்டேன் பேச அப்படிதான் மேம் பேசுவா. ஆனா நாங்க இருக்க ஏன் சோஃபி இங்கே பேசினா நீங்க எல்லாம் திறந்தனாங்கிறீங்கன்னு அந்த பக்கம் போவா மேம். அதனால நான் பெருசாவே எடுத்துக்கல மேம். அது சீக்கிரட்டா கதவை சாத்தி எல்லாம் பேச மாட்டேன். அப்படியெல்லாம் உள்ள போவா கதவை இப்படி பாதி சாத்தின மாதிரி தான் கட்டில் மேல உட்காந்து பேசுவா. பாதி சாத்தி தான் பேசுவா. பையன் பொசுக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள போனாலும் ஏன்டா அப்படின்னு திட்டுவா. அவ்வளவுதான் மேம். அதுக்கு மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸ் அவளுக்கு பிடிக்கல அவளுக்கு. அப்புறம் மேம் அப்புறம் இப்ப வருஷாந்திரம் முடிஞ்சு மேம் பாப்பா வருஷாந்திரம் முடிஞ்சு அப்பதான் வருஷாந்திரத்தப்ப வீடு இது பண்ணும்போது அவளோட ரேக்கெல்லாம் அவளுக்கு காலேஜுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்த்டேக்கு 3 செட் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். 1 தான் போட்டா அதெல்லாம் கலரையில தான் போட்டோம். ஏதாவது விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா வீட்டுல ஏதாவது ஒரு லெட்டர் மூலமோ இல்ல ஏதாவது? வருஷாந்திரத்தப்பதான் மேம் ஒரு லெட்டர் கரெக்டா 6வது மாசம் எழுதியிருக்கா மேம். அந்த லெட்டர்ல வந்து எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் இவர் தான். ஐ கால் யூ ஐ கில் யூ என்னென்னமோ போட்டு எனக்கு டெத்தே ஆனாலும் அதுக்கு காரணம் ஆரோக்கியராஜ் ஃபாதர் தான் லெட்டர் எழுதி சைன் பண்ணி டேட் போட்டிருக்காங்க மேம் பொண்ணு. அப்புறம் நான் வந்து 1.5 மாசம் மாமியார் இப்படி இருந்தாங்களா மேம் இறந்து. அந்த 1.5 மாசம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டு ஃபோன் பண்ணோம். அப்போ அவங்க வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வந்து தரோன்னு சொல்லிட்டு என்னை கால் பண்ணாங்க. எங்கள் அண்ணாட்டு தான் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னோட நம்பர் யாருமே வரல.
எங்கள் அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சாந்தி நான் ஒரு கான்ஃபரன்ஸ் இதுக்கு போகிறேன் மீட்டிங்க்கு, போலீஸ்காரோட நம்பர் நோட் பண்ணிக்க, அவர் வராராமா கோயம்புத்தூருக்கு. ஐயோ வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் லூசி, எனக்கு பயமாக இருக்குது, வீட்டுக்கெல்லாம் போலீஸ் வர வேண்டாம், நான் நேராக அவர் சர்ச்சுக்கு வர சொல்லிடு விஜி ஃபாதர் ரூமுக்கு நாங்கள் வந்து வாங்கிக்கிறேன்னு. கரெக்டாக ஒரு 4-5 போலீஸ் ஜீப்பில் வந்தாங்க. நான் நேராக சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதர் ரூமுக்கு போனதுமே ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க மேம். அப்போ இது என்ன சார் போஸ்ட்மார்ட்டம்? நாங்கள் இல்லை மேம் இது ரெசிப்ட், போஸ்ட்மார்ட்டம் இனிமேல் தான் தருவேன் அப்படின்னு. என்ன ரெசிப்ட் அது? அது நாங்கள் அதான் எழுதி கொடுத்ததுக்கான ரெசிப்டாமா மேம். அது இத்தினூண்டு சின்ன பிட்டாட்டு. என்ன எழுதி கொடுத்தீங்க? உங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணது. அதுல வந்து கண்டுபிடிக்க முடியாத வழக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க மேம். மலையாளத்திலயும் இங்கிலீஷ்லயும் எழுதி. அது நீங்க படிக்கல? அது நாங்க படிக்கல. நீங்க அப்படியே 1.5 மாசம் கழிச்சு ஆமா நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இல்லம்மா நீங்க இதை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரும் அப்படின்னாரு. உடனே ஃபாதர் என்னன்னாரு, அந்த பொண்ணு தான் கையெழுத்து போட மாட்டேங்குது இல்லைங்க, நீங்க அங்கேயே வந்து கொடுத்துருங்கன்னதும் அந்த போலீஸ்கார் 3 பேர் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதும் அப்புறம் எங்க பாட்டி இல்ல சந்தி போட்டு இது போட்டாதான் அது போஸ்ட்மார்ட்டம் தருவீங்கிறாங்கல்ல, உனக்கு புரியலையா? இதுக்கெல்லாம் நடுவுல எவ்வளவு மாசம்? 1.5 மாசம் 2 மாசம்? கரெக்டா 1.5 மாசம் மேம். என்னை கூப்பிட்டப்போ நான் வந்து 1 மாசமாவே அந்த 1 வாரம் பிள்ளைய நினைச்சு அழுது. இல்ல இந்த 1.5 மாசத்துல அந்த ஃபாதரை நீங்க அவர் போன் பண்ணாரா இல்ல நீங்க போன் பண்ணிட்டு? இல்ல மேம் அதான் சொல்றேன். 1 மந்த் லீவு கொடுத்து அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு ஆயர் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன இதுன்னு கொடுப்பாங்கன்னு எல்லா சர்ச்சுகளுக்கும் அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்னு லெட்டர் போயிருச்சு 1 மாசம். அப்ப அவர்கிட்ட நான் இது பேசவும் இல்லை. அப்ப இந்த 1.5 மாசம் போன் பண்ணல, அவரு போனே பண்ணல. அந்த இறந்த அன்னைக்கு 33 தடவை பண்ணவே இல்லை. நானாதான் அவருக்கு பண்ணனேன், அவர் பண்ணவே இல்லை. அப்புறம் மேம் அந்த 1.5 மாசம் கழிச்சு ஸ்லிப் கொடுத்தாங்க. 3 மாசம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கு அண்ணாக்கு, இப்படி ரிப்போர்ட் வாங்கன்னு. அப்ப அண்ணா மாமா அக்கா நானு எல்லாரும் போனோம். போய் கரெக்டா 3 மாசம் முடியுது மேம். முடிஞ்சுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டதும் அதுல வந்து ஹேங்கிங்னு இருந்தது மேம். எங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவுக்கு நானும் 10th தான் மேம் படிச்சிருக்க, புரியாது. ஆங்கிங்னா தூக்குன்னு தெரியும் மேம். அது புரிஞ்சுது. ஆங்கிங்னதுமே எங்க அண்ணால என்னன்னாரு, என்ன சாந்தி தூக்குன்னு வந்துருச்சு? இல்ல லூயிஸ் சாமியார சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, சரி இங்க எதுவும் பேசாத, நம்ம வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு அண்ணா வந்து அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தது லூயிஸ் இது என்ன லூயிஸ் பண்றது, நம்ம ஏதாவது இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த 3 மாசம் உங்க பிரதர் பேர் தானே சொல்றீங்க லூயிஸ்னு சொல்லி, உங்க ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஹஸ்பண்டுக்கு வந்து பாப்பா வந்து தூக்கு போட்டானதே, ஏன் பாப்பா இப்படி பண்ணனா, ஏன் இப்படி பாப்பா இப்படி பண்ணனா, அவர் அப்படியே முழுக்க நம்பிட்டாரு. நாங்க எது சொன்னாலுமே ஐயோ ஏன் பாப்பா இப்படி அவசரப்பட்டா, நாக்கு அவர் போற வழியில நாக்கு அடிச்சு உயிர் போயிருச்சுன்னா அவர் ஃபுல்லு பாவம் நம்பினாரு. அவர் அப்படியே வெகிலி மேம் வந்திருக்காரு பாருங்க, வெகிலி. அவர் மறைமாவட்ட சட்டத்துல வந்து மைனர் பொண்ணு கூட இது இருந்தனால எங்க ரோம்ல வந்து ஆல்டர் பைக்ல எல்லாம் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி இது பண்றதுனால இது கொடுத்து பொழிஞ்சு போன டைசஸே இருக்குங்க மேம். ஆல்டர் பைக்ல வந்து மிஸ்யூஸ் பண்றதுனால. அதனால ரோம்ல வந்து பாப்பான ஒரு பிரான்சிஸ் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது மைனர் பொண்ணுகளை எந்த ஃபாதர்ஸுக்கு வந்து கை வச்சாலும் உடனே அவங்கள வந்து எந்த ஒரு இது இல்லாம டிஸ்மிஸ் பண்ணிடணும்னு. இது உங்களுக்கு தெரியும்? இது வந்து எனக்கு தெரியாது, ஃபாதர் சொன்னாரு. அப்போ அக்கா இப்படி அந்த ரூல்ஸ் இருக்குக்கா, அந்த ரூல்ஸ் படி வந்து என்ன வந்து டிஸ்மிஸ். ஃபாதர் சோஃபி மைனர் இல்ல ஃபாதர், 18 வயசு தானே ஃபாதர்னு. இல்லக்கா இருந்தாலும் 2 வருஷமா அவர் 10th +2 படிக்கும்போது ஃபாதர் அப்படி பார்த்தா நீங்க 11 வயசுல இருந்து குழந்தையில இருந்து பழக்கம் தானே ஃபாதர் அப்படின்னு. அப்ப எங்க இதுல அப்படி இருக்குக்கா, அதனால எனக்கு அந்த முறைப்படி என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. எங்க ரிலேஷன் வந்து பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இருக்காருங்க எங்க ரிலேஷன். அவரு வந்து என்கிட்ட வந்து என்னன்னாரு, சாந்திமா ஆனா இப்படி வந்து பாப்பாதி இது வருதுன்னாங்க, இன்னும் இப்ப வரைக்கும் யாருமே வரலன்னு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொண்டு வா சாந்தி, வேணா பார்க்கலாம். இல்லைன்னா இல்லை ஆங்கிங்னு வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, நீ யாராச்சும் கொடுத்து படிச்சியா? இல்லைன்னா அப்படிதான் இருந்தது அதனால விட்டுட்டேன். இல்லை சாந்திமா அப்படி இல்லை, உன் பொண்ணு எப்படி இறந்தான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதனால வா நம்ம அதை பார்க்கலான்னு. அவரு வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா, அந்த மெடிக்கல் தெரிஞ்சவங்க மூலியமா அவரு வச்சு அது தமிழாக்க பண்ணி மேம். அப்பதான் அதுல இருந்தது பொண்ணு வந்து இங்க தைராய்டு கிட்ட மேம் அப்படியே கழுத்து நெரிச்சப்பட்டு, கழுத்துல எந்த இடத்துல இந்த 2 ஸ்பைனல் இதாட்டு இருக்குமா மேம், அது அப்படியே கொலாய் வெடிச்சு வாயில இங்க பிளட் வந்து மேம் கண்ணு இதாகி பண்ணிருக்காங்க. அப்படியே அப்படியே சோக் பண்ணிருக்காங்க மேம். பிளட் வந்து கண்ணு அப்படியே வெளியே வந்து கழுத்துல எந்த எலும்பு உடையில மேம், அப்படியே கொண்டிருக்கான் போல, இறந்துருக்கா, கழுத்துல எந்த எலும்பு உடையில அப்படின்னு அதுல வந்திருந்தது. அப்போ சாந்தி இப்போ வந்து நம்ம போய் வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீ வாங்கினியா அப்படின்னாரு. எஃப்ஐஆர் காப்பி. எஃப்ஐஆர்னா என்னங்கண்ணா? அதான் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்களே மேம்,
அதை கொண்டு போய் கொடுத்து அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாத வழக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில். சந்தி இது டவுட்டு சந்தி, இதுலேயும் வந்துருச்சு, நீ போய் உன்னோட எஃப்ஐஆர் காப்பி, எஃப்ஐஆர்னா என்னென்னு அது உனக்கு இன்னும் தரலையா? நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே தெரில, போஸ்ட்மார்ட்டமும் இந்த இது தான் கொடுத்தாங்கன்னு. ஐயோ வா சந்தி நம்ம போய் வாங்கலான்னு உடனே எங்கள் வீட்டுக்காரர் லீவ் போட வச்சு நாங்கள் 3 பேரும் சந்திராபுரம் கேரளா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் மேம். போய் அங்கே போய் இப்படி கேட்டோம், ரிப்போர்ட்டெல்லாம் வேணும், லேப் ரிப்போர்ட்டு இது 2 வாங்கினப்போ தான் அவங்க வந்து நீங்கள் இன்னும் வாங்கிட்டு இல்லையான்னு கேட்டார். இல்லைன்னு. அப்போ உடனே அந்த போலீஸ் வந்து எப்படிம்மா இந்த காலத்தில் பெற்ற அச்சன்மார்களே மோல்கிட்ட போகிற காலத்தில் நீங்கள் எந்த சர்ச்சை அச்சனை நம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த எஸ்ஐஸ் கேட்டார் என்கிட்ட. கேட்டுட்டு சார் எனக்கு என் பொண்ணு ஃபோட்டோ பார்க்கணுங்க சார் அப்படின்னு. இன்னும் நீங்கள் பார்க்கலையா? இல்லை சார் அப்படின்னா. அப்போ உடனே என்னோடய எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ ஃபைல் எடுத்து சொல்லி காமிச்சாங்க மேம். இந்த ஃபோட்டோ பார்த்ததும் நொந்துட்டேன் மேம். கொலகாரனுக்கு கூட அனுதாபம் வரும் மேம். அந்த ஃபோட்டோவில் அழகு பொண்ணு மேம், என் பொண்ணு பிளட்டு வெளியே வந்து கண்ணு முழிப்புதுங்க, அப்படியே கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கா மேம். வெறிக்கிலேயே எனக்கு வெறிக்கு மேலே ஆத்திரமும் இதுதான் மேம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் விடக்கூடாது, இது இவங்களும் சரி இப்போ வரைக்கும் என்னை யாருமே பார்த்து எனக்கு எதுவும் பண்ணலை, ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட நான் அப்பா உங்ககிட்ட சொன்னேன், ஃபாதர் ஏதாவது என் பாப்பாவுக்கு செஞ்சுருங்க, எல்லோரும் பணம் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கேட்குறாங்க பணம் வாங்கிட்டேன்னு, அதனால எனக்கு வந்து நீங்கள் என் பொண்ணுக்கு செஞ்சுருங்க. அது எப்படி அந்த நியூஸ் வழியில வந்துச்சு? 10 லட்சம் நீங்க வாங்கிருக்கீங்க. அது எப்படியா மேம் வீதியிலேயே எல்லாரும் 2-3 பேர் எங்க கேக்குறாங்களா, சாந்தி உனக்கு பணம் கொடுத்துட்டாங்களாமான்னு. நான் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். நான் எதுவும் சொல்ல, ஆர்குமெண்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை மேம். ஏன்னா புள்ள தங்கமான புள்ள, ஒரு பையங்க கிட்ட பேசுனதுல எந்த ரீமார்க் இல்லை, அதனால எனக்கு தெரியும். இவர்கிட்ட இந்த ரிப்போர்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இப்படி வந்து அவங்க எதுவுமே என்னை பார்த்துக்கல, சந்தி என்ன சந்தி சொன்னாங்க அப்படின்னாரு. ஆனால் இப்படி அவங்க எதுவுமே எடுத்துக்கலன்னு நம்ம வந்து ஜீ தமிழ் மூலியமாக சொல்லி வேணா ஒவ்வொரு அந்த பாப்பா இறந்த இடத்துக்கு நான் இன்னும் போகலைன்னா போய் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாங்கண்ணா, அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், வேண்டாம் சந்திமா, நம்ம வந்து அப்படி பண்ண வேண்டாம், நீ ஃபோன்லேயே எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிடு ஒவ்வொருத்தருக்கிட்டையும். அந்த 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆரோக்கியராஜ் ஃபாதருக்கு ஃபோன் பண்ண மேம். ஃபோன் பண்ணி, ஃபாதர் இப்படி பாப்பா வந்து இப்போ வரைக்கும் செத்து கனவுலையே வரல மேம், மாமியார் இறந்த அந்த மாதம் மேம் பாப்பா பெட்டிக்கு மேலே தான் அவங்கள வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு 3 மணிக்கு மாமியார் அடக்கம், 1:30 மணிக்கே மேம் அவங்க சவம் வெளியே வைக்கும்போது நானே எங்கள் வீட்டுக்காரும் டக்குன்னு ஆட்டோ எடுத்துகிட்டு நேராக சமாதிக்கு கல்லறைக்கு போயிட்டோம். ஏன்னா அவளோட பெட்டி பார்க்கணும், கூட்டெல்லாம் வந்துட்டா பார்க்க முடியாதுன்னு. அப்போது எல்லாரும் என்னை கேட்டிருக்காங்க, இந்த கோடி போட்டிருக்கு இதுக்கெல்லாம் எங்கே சாந்தின்னு, இன்னும் எங்கேயோ போயிருக்கா வந்துருவான்னு. ஆனால் போனதும் மேம் அந்த கல்லறையில் காமிக்க மாட்டேன்ட்டாங்க மேம், மண்ணு போட்டுட்டாங்க. அப்புறம் நான்ட்டு இது பார்க்கணும்னு உன்னை எங்களை கூட்டிகிட்டு போன ஆட்டோக்கார் வந்து குமிஞ்சு அந்த மண்ணை இப்படி தள்ளினார், அழுன்னு அழுத. உன்னை அவங்க கல்லறைக்கார் வந்துட்டாங்க, நாங்கள் எந்திரிச்சிட்டோம். அப்போ பார்த்தது தான் மேம். அடுத்த நாள் அந்த அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்க தலைமையேட்டுக்கிட்ட அழுகிற குரல் மட்டும் கேட்குது, பொண்ணு குரல். உன்ன ஏன் சோஃபி அழுகிற அப்படிங்கிற, அப்பாய் வேணா நீ வாமா அப்படின்னாங்க மேம். திடுக்குன்னு முழிச்சா கனவு, அம்மா நான் செத்துட்டேனாமா, என்னை கொன்னுட்டாராமா, நீங்க கேக்குறீங்களா? அப்படியே கனவுல அப்படியே நனவு வருது எனக்கு, அந்த உருவம் வந்ததுமே. அப்ப சொல்றா, ஏமா கொன்னாரு, ஏமா நீ அவர் எதுவும் கேட்கலங்கிற முழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து இப்போ இந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு அடுத்த 2ஆவது நாளே ஃபோன் பண்ணிட்டேன், ஃபாதர் இப்படி பாப்பா கனவுல வந்தா ஃபாதர், இப்படி உருவம் தெரிஞ்சதே, என்னை கொன்னுட்டாரா, ஏமா நீ எதுவும் கேட்கலன்னு கேட்குறா, என்ன ஃபாதர் நடந்தது நம்ம. அப்போ அவர் அப்படியே லைனா சொன்னதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் மேம். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படியே அவர் ஃபோன்ல இருந்து என் ஃபோனுக்கு 25 நிமிஷம். அதுல அவர் சொன்ன கேட்போமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ரெக்கார்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா, அதை நம்ம கேட்போம். உங்களுக்கு கனவுல எதுவும் வரல? ஏன் என்ன கொண்டாரு, ஏன் நீ கேட்கலங்க, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல பாரு. அப்படியே மூஞ்சி மட்டும் பளிச்சுன்னு வந்தது. ஆனா தூங்கிட்டு இருக்கிறா, எனக்கு என்னாச்சுங்கிற மூஞ்சில தண்ணி அப்படியே தெளிச்சுன்னு முடிச்சா. அப்ப நிஜமாக தூங்க வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஏன் ஃபாதர், அப்போ நீங்க பாப்பா 12:30 மணிக்குள்ள செத்தா, நீங்க எனக்கு 12:35 போலீஸ்ல நீங்க எத்தனை மணிக்கு ஃபாதருக்கு சொன்னீங்க? போலீஸ்ல 2 மணிக்கு 2:30 இருக்குங்க. அப்ப அவங்க அங்க வரலையா சந்திரபுரத்துக்கு போலீஸ்? வரவே இல்லைங்க, நேரம் நானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். இல்ல என்ன நீங்க செத்துட்டேன்னு சொன்னீங்களா? ஆமா, இறந்துட்டானே சொல்லிட்டீங்களா? இல்ல போலீஸ் வராம கழட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்களா ஃபாதர்?
அதான் தூக்கி போடலக்கா, அவருக்கு கரெக்டுங்க. இல்ல இல்ல, போலீஸ் ஏன் கழட்டினீங்கன்னு கேட்பாங்க அவங்க. அவங்களே தான் சொல்லிட்டாங்க. யார் பார்த்து? போலீஸ்காரங்க சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க, ஹாஸ்பிட்டல் போற வழியில இறந்த மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. போலீஸ் அப்படி சொல்லிட்டாங்களா? இப்ப நீங்க கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களா போலீஸ்ல? இல்லையே. அப்புறம் இறந்துட்டான்னு சொன்னீங்களா? நான் தான் பேசலையா, அந்த டேனி தானே கேட்டான் இது மாதிரி சூசைடுங்க என்ன பண்றதுங்க, நீங்க இடத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போற மாதிரி போயிடுங்க, போற வழியில இறந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் எங்கிட்ட விஎஃப் வந்து பணம் பட்டுவாடா பண்ணிட்டாங்கம்மா, 25,000 கொடுத்து போலீஸ்ல எல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு. நான் எங்கேயும் கொடுத்தேங்க, நான் அங்க இருந்த நேரம் திரும்பி வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியல, அதெல்லாம் அடுத்தது அவன் 2 வாரம் கழிச்சு டேனி தான் வாங்கிட்டான். அப்ப நீங்க தானே பாருங்க, டேனிக்கு எது நீங்க தானே கொடுத்துருப்பீங்க 1 வாரம் கழிச்சு? ஆமா, நான் தான் கொடுத்தாங்க, அவன் தான் வாங்கிட்டான், போலீஸ்க்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை, ஏற்றுக்கு அப்படிலாம் பண்ணல. 10 வாரம் ஞாபகம் கூட இல்லைங்க எனக்கு. இல்ல, ஆனா மதுரைமுத்து வந்து நீங்க அப்ப மதுரைமுத்து சொல்லி இல்ல நைட் யாரும் உங்க ஜாதிக்கார ஃபாதர்க்கு சொன்னீங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லுங்க. இல்ல, பிஜி வந்து அடுத்த நாள் எங்கிட்ட பாப்பாட்ட அடக்க முடிச்சுட்டு உங்கள எப்படி செத்தானு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஏன் அந்த ஆளுக்கு மதனமுத்து சொன்னங்காட்டி மதனமுத்து சொல்லிருப்பா இருந்தாலும். நீங்க மதனமுத்துக்கு அப்ப முதல்ல சொல்லிட்டீங்களா விஎஃப் கிட்ட? ஆமாக்கா, நான் சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க மதுளமுத்துட்ட? என்னன்னு சொன்னீங்க? இன்னும் என் கை பட்டுச்சுக்காக நான் ஒருவேளை அது மாதிரி ஹேங்கிங் இருக்காது நினைப்பேன், எனக்கு பயமா தெரியல ஃபாதர் அப்படின்னு. அந்த நேரத்துல கை பட்டுச்சுன்னு சொன்னீங்களா? கையில கழுத்துல இருக்கு? என் கையில ஷார்ப் இருந்துச்சு, நான் பிடிச்சேன், அதனால எனக்கு தெரியல ஃபாதர் அப்படின்னு. சரி விடுங்க, அளவுன்னு சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு அவரு. இல்ல, அடுத்த நாள் வந்து என்கிட்ட மதுரை முத்து வந்து என்னன்னு சொன்னாப்புல, இந்த மாதிரி சொல்லி. ஆனா பிஜி வந்து நீங்க எங்கிட்ட வந்து என்னன்னீங்க, அக்கா வெளியே ஓடனாக்கா ஆளை இருக்குன்னு நீங்க. ஆனா பிஜிக்கு வந்து எப்படிப்பா இறந்தான்னு நீங்க வந்து கழுத்துல அதை இறுக்கி கட்டல் மேல தள்ளி அவன் மேல உட்காந்து இறுக்கி கொண்ட மாதிரி சொன்னாரு. உங்க உள்ளையா அப்படின்னா இல்லைங்க, அதெல்லாம் அவரா என்னன்னு சொன்னீங்க? குழந்தைகிட்ட வெளில போனா ஷால் பிடிச்சி இழுத்தேன், அவ்வளவு அதே தான் சொன்னாங்க, ஏறாலும் ஏறி இருக்காதுன்னு சொல்லு. உங்களோட சொன்னது கட்டல்ல விழுந்தான்னு சொல்லி உங்ககிட்ட. கட்டல்ல இருந்து விழுந்தாங்களா? அக்கா வெளியே ஓடுனாக்கா ஓடாது தங்கமா அப்படின்னு ஷாலை பிடிச்சி இருக்கணும்க்கா இறந்துட்டானே. ஆனா குழந்தைராஜ் வந்து எனக்கு சொன்னது உங்குள்ள எப்படி செத்தான்னு தெரியுமான்னாரு. தெரியாது பாதன, அவன் சாவி கொடுக்க வந்தான், அவன் தான் உன் பிள்ளைய கழுத்தை பிடிச்சி இறுக்கி கட்டில் மேல தள்ளி மேல உட்காந்து கொண்டுட்டேன்னு எனக்கு சொன்னான்.